ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவங்க பேரு லாவண்யா. வயசு 23 வயசு ஆகுது. இப்பதான் கல்யாண மேடையில அலங்காரம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமான முறையில தன்னுடைய அப்பா சொன்ன மாதிரி திருமணம் நடக்கப் போகுது. அப்பா எது பண்ணாலும் நம்மளுக்கு நல்லதுதான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாவண்யா ரொம்ப சந்தோஷமா கல்யாண மேடையில உட்கார்ந்திருக்காங்க. நம்ம லாவண்யாவோட அப்பா இருக்கிறாரு. அப்பா அவங்க ஃப்ரெண்டோட பையனுக்கு தான் இப்ப லாவண்யாவை திருமணம் பண்ணி வைக்க போறாங்க. நம்ம லாவண்யாவுக்கு சுத்தமா அவரை பார்க்கவே பிடிக்கல. மத்தபடி அவங்க அப்பா சொன்ன மாதிரி அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக தன்னுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாத்தையுமே நிப்பாட்டி வச்சிட்டு அப்பா சொன்னதுனால அந்த பையன் ரவியையே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ரவிய பொறுத்த வரைக்கும் ரவிக்கும் அதே கண்டிஷன் தான். லாவண்யா மாதிரியே ரவிக்கும் அவங்கள பிடிக்கல. சரி, ஏதோ அவங்க பெரியவங்க சொல்றாங்க நம்ம திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரவியும் பாத்தீங்கன்னா லாவண்யாவை திருமணம் பண்ணிக்கிறாரு. இப்ப ஒரு கட்டத்துல 2 பேருக்கும் விருப்பம் இல்லாம நடக்கிற இந்த கல்யாணத்துல நம்ம ரவி எப்படியோ தன்னுடைய அப்பாவை என்னென்னமோ சொல்லி அவங்களும் மனச மாத்தி பாக்குறாங்க. ஆனா ஒரு இஞ்சு கூட நகரல அவருடைய மனசாட்சி. ஏன்னா நம்ம ரவிய பொறுத்த வரைக்கும் இந்த பெண்ண சுத்தமா பிடிக்கல. அவரு சின்ன பிள்ளையிலிருந்தே தன் அம்மாவுடைய தோழி இருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டோட பொண்ணு ரொம்பவே அவங்களுக்கு சின்ன பிள்ளையிலிருந்தே பழக்கம். அப்படி இருக்கிறப்ப நம்ம ரவிக்கு அந்த பொண்ணு மேல ரொம்பவே ஆசை. ஏன்னா சின்ன பிள்ளையிலிருந்தே பழகிறதுனால அந்த பொண்ணு மேல ரொம்ப விருப்பமா இருக்கிறாரு. இப்போதைக்கு கல்யாண வயசு வந்த பிறகு திருமணம் பண்ணிக்கணும் அப்பா அம்மாட்ட சொல்லி அப்படின்னட்டு நம்ம ரவியும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தப்பத்தான் ரவியோட அப்பா, நான் சொல்ற பிரச்சனை நீ கேட்டாகணும், இந்த பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி கல்யாணம் வரைக்கும் கொண்டுட்டு இப்ப கல்யாணமும் பண்ணி வச்சிட்டாங்க. நம்ம ரவிய பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா இவங்க அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணையே பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணி வைக்கணும்னு நம்ம ரவியோட அம்மாவுக்கு ஆசை. ஒரு கட்டத்துல இவரு பேச்ச யாரும் தட்டுனோம்னா அவர் வீட்டுல சும்மா இருக்க மாட்டாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுல அவருடைய பேச்சு மட்டும்தான் எடுபடும். அப்படி இருக்கிறப்ப நம்ம ரவிக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அன்னிக்கு நைட் முதல் இரவுல ரொம்பவே தயக்கத்திலேயே உட்கார்ந்திருக்காரு. அவர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஃபுல்லா போதையில இருக்கிறாரு. அந்த போதையிலையும் பாத்தீங்கன்னா இருக்கிற மன டென்ஷன்ல பாத்தீங்கன்னா எப்படியோ இவளை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், நாளைக்கு காலையில உடனே டிவோர்ஸ் பேப்பரை கொடுத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம ரவி லாவண்யா முகத்தை கூட பாக்கல. ஒரு கட்டத்துல அந்த இடத்திலிருந்து வெளியே வந்துட்டாரு ரவி. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா விடியறத்து காட்டியுமே கிளம்பி தன்னோட அப்பாட்டையே, அப்பா, எனக்கு சுத்தமா இந்த கல்யாணம் பிடிக்கல, இந்த பொண்ணையும் பிடிக்கல, எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய நான் வாழப் போறேன், என்ன தயவு செஞ்சு தடுத்து நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம ரவியோட அம்மாவும், இப்பயாச்சு கரெக்டான முடிவு எடுத்துட்டியா? அப்புறம் அந்த பொண்ணோட வாழ்க்கை என்னடா பண்றது, இப்ப போய் இப்படி சொல்ற என்றதற்கு, நான் அந்த பொண்ண ஒன்னும் பண்ணலையே, இப்ப நினைச்சாலும் டிவோர்ஸ் கொடுத்துட்டா அவ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட காலையிலேயே ஃபைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரும் கிளம்பி போறாரு. இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன், இன்னும் ஒரு 5-6 வருஷம் கழிச்சுதான் வருவேன், என்னை யாரும் எதிர்பார்க்காதீங்க, எனக்கு ஒரு ஃபோன் காலும் பண்ணாதீங்க, நான் வெறுத்து போய் என்னோட வாழ்க்கைய இதுக்கப்புறம் நான் சந்தோஷமா வாழப் போறேன், எனக்கு கல்யாணமும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ரவி பாரினுக்கு கிளம்பி போகிறாரு. அங்க போய் அவங்க வாழ்க்கையில ரொம்பவே முன்னேறதுக்கு அவசரமா வேலைக்கு போய் ஜாயின் பண்றாரு. அங்க போய் இவரோட வேலை வாய்ப்புகள் எல்லாமே ரொம்பவே அங்க உள்ள ஆபீசருக்கு பிடிக்கவும் இவருக்கு அட்வான்ஸா எல்லாமே முன்கூட்டியே கொடுத்து இப்ப எல்லாத்தையுமே நல்லா பண்றதுக்கும், அதனால நம்ம ரவிக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா பண வருமானங்கள் எல்லாமே அளவுக்கு அதிகமா வர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல ரவி தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு அந்த பணத்தை எல்லாம் செலவுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா நம்ம ரவியோட அம்மா அப்பா அந்த பணத்தை தொடக்கூட எடுக்கல. ஏன்னா இவனுடைய சந்தோஷத்துக்கு ஒசரந்தானே, இவன் நம்மள கஷ்டப்படுத்திட்டு
இவ இப்படி போய் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்படி இருக்கறப்ப இவனோட நம்ம ரொம்பவும் பேசக்கூடாது. மத்தபடி இவ யாரோ அப்படியே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கண்டுக்கல. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம ரவியும் அங்கேயே இருந்து ஒரு பொண்ண தனக்கு பிடிச்ச பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே செட்டில் ஆகுறாரு. ஆனா நம்ம ரவி நினைச்ச மாதிரி இல்லங்க. ஏன்னா தன்னுடைய அப்பா அம்மா சம்பந்தம் இல்லாம தான் அவங்க திருமணம் பண்ணி அந்த வாழ்க்கை நரகமாயிரும்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ரவி இப்ப அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய வாழலாம்னுட்டு சொல்லிட்டு திருமணமும் பண்ணியிருக்கிறார். ஆனா அங்க நடக்கிறது எல்லாம் நீனும் சமம் நானும் சமம் அப்படி இருக்கறப்ப எந்த வேலைக்கு போனாலும் 2 பேரும் சேர்ந்துதான் சமைக்கணும். மத்தபடி வீடுகள்ல இருக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் செய்யணும். இங்க மட்டும் என்ன, நான் மட்டும் ஒரு வேலைக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ரவியும் பாத்தீங்கன்னா நான் நினைச்ச கனவுகள் வேற, ஆனா இங்க நடக்கிற கனவுகள் வேற. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வீட்ல இருக்கிற பொண்ணு வீட்டை நீட்டா கிளீன் பண்ணிட்டு கணவருக்கு பிடிச்ச மாதிரி சமையல்கள் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு ரொம்ப மங்களகரமா சாயந்தரம் ஆனா குளிச்சுட்டு நீட்டா மங்களகரமா இருந்து கிளம்பி ரெடியா இருக்கணும். அப்படி இருந்தாதான் ரொம்பவே பிடிக்கும் ரவிக்கு. ரவிய பொறுத்த வரைக்கும் கிராமத்துல இருந்த பையன், அதனால அந்த விஷயங்களை எதிர்பார்க்கறான். ஆனா அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தலைகீழா மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ரவிய பொறுத்த வரைக்கும் நம்ம லாவண்யா சுத்தமா ஏத்தவ இல்லேன்னு நினைச்சுக்கிட்டு தானே அந்த வாழ்க்கைய விட்டுட்டு வந்தாரு. இப்போதைக்கு இவரு பிடிச்ச மாதிரி இந்த வாழ்க்கைய வாழலாம்னு பாக்கறப்ப சுத்தமா நரக வாழ்க்கை மாதிரி இருக்குது. ரவிக்கும் வாழவே பிடிக்கல. அப்படி இப்படின்னு ஒரு 6 மாசம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சுத்தமா அந்த வாழ்க்கைய விட்டு வெளிய வரணும்னு நினைச்ச ரவி அங்க இருந்து அவங்கள்ட்ட சொல்லாம கொள்ளாம கூட அதுக்கப்புறம் இவங்க கிளம்பணும்னு கிளம்பி வெளிய வரப்பத்தான் அவங்க பாத்துருவாங்க. எதனால பெட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு நீங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, உன்னோட வாழ்க்கை எனக்கு தேவையும் இல்ல விருப்பமும் இல்ல, என்னுடைய பழைய வாழ்க்கைய தேடி நான் போக போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம ரவியும் எனக்கு ஒன்னும் பிடிக்கலங்கறதுனால நீ உன்னோட நீ சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்கணும்னு இல்ல, நான் உன்னை பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படி இருக்கறப்ப நான் நினைச்சது எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்றப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ரவி கிட்ட, அப்பனா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னோட வாழ்ந்து எனக்கும் அது வாழ்க்கை போர் அடிச்சிருச்சு, ஓ இஷ்டத்துக்கு நடந்துக்கணும்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிருவாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ரவியும், நான் அப்படிதானே, அந்த டிவோர்ஸ் மட்டும்தான் வேணும், புடி முதல்ல கொண்டா ஒரு பேப்பர, நான் அதுல சைன் போட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துல இவரும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ண டிவோர்ஸ் பண்ணிட்டு தன்னுடைய பழைய வாழ்க்கைய பாக்கலான்னுட்டு தன்னுடைய வீட்டுக்கு வரேன்னு ஒரு போல் கால் பண்ணிருக்காரு. உடனே ஆனா ஏர்போர்ட்ல யாராச்சும் நம்மள தேடி வந்திருப்பாங்க, தன்னுடைய அப்பா அம்மா மத்தபடி தன்னுடைய தம்பி எல்லாம் வந்திருப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்பதான் யாருமே வரல. அப்பத்தான் இவருக்கு தெரியுது, நம்ம கொடுத்த அவங்களுக்கு கஷ்டங்கள் அவங்க இன்னும் மறக்கல போல. ஏன்னா தன் மேல இருக்கிற பாசங்கள் எல்லாமே அவங்கள்ட்ட இருந்து எப்படாங்கி எடுத்துட்டோமே, எப்படி அவங்களுக்கு நம்ம மேல பாசம் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரவியும் பாத்தீங்கன்னா தன்னால கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு போறார். அங்க போய் பாக்குறப்பதான் தெரியுது, வீட்டுல எந்த ஒரு சந்தோஷமும் இல்ல. வீட்டு கதவை தட்டும்போது பாத்தீங்கன்னா அந்த வீட்டிலிருந்து ஒரு பொண்ணு கதவை திறக்குது. அப்பதான் பாத்தீங்கன்னா, யார்தா அது, இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கு, நம்ம வீட்ல இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பாக்குறப்பதான் தெரியுது, நம்ம ரவியோட கல்யாணம் முதல் தரம் பண்ண அந்த லாவண்யாதான். பாக்க அவ்ளோ மங்களகரமா கிராமத்து பொண்ணு மாதிரி இருந்துச்சு. இப்ப என்னன்னா ரொம்ப டோட்டலா மாறிச்சிட்டு பொண்ணு லைஃபுக்கு வந்துருச்சு போல. பாக்க இவ்வளவு லட்சணமா அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட போறார். இந்த பொண்ணு இன்னும் அவங்க வீட்டுக்கு போலையா, எதனால இங்கேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேப்பாரு. யார்டா அந்த பொண்ணு, இது உன்னோட மனைவிதாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. யா, நான் தான் டிவோர்ஸ் கொடுத்துட்டேனே, அப்புறம் எதுக்கு தன்னோட வீட்லயே இவ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிருப்பார். உடனே எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன், முதல்ல நீ பேசுறத நிறுத்துடா அப்படின்னு ரவியோட அப்பா சொல்லுவாரு.
ஒரு கட்டத்துல நம்ம ரவியோட அப்பா, இதெல்லாம் இந்த விஷயத்த தான் விட்டுட்டு போயிட்டியே, அதான் பாரு நீ பெத்து வச்சிருக்க இந்த பொண்ணுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா, என்ன சொல்றீங்க? நான் இவ முகத்த கூட பாக்கல. அந்த அளவுக்கு நானும் இவ வாழ்க்கையும் கெடுக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன். எப்படியோ அவ 2வது திருமணம் பண்ணி அவ வாழ்க்கையை சந்தோஷமா வாழுவான்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னன்னா அவள இத்தனை வருஷமா இந்த வீட்லயே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார். எப்படிடா அனுப்ப முடியும்? நீதான் ஒரு விஷயத்த விட்டுட்டு போயிட்டியே, அதுக்கு விளைவாதான் இந்த பொண்ணு பொறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே, அப்பா, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, என்ன மன்னிச்சிடுங்க. நான் அந்த பொண்ணு வாழ்க்கைய ஏமாத்திட்டு போனது உண்மைதான். அப்படி இல்லாமலாவது என் மேல இவ்வளவு பெரிய பழிய போடாதீங்க அப்படின்னு சொல்லுவார். நீனு அன்னைக்கு நான் திருமணமான அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சரக்கு போதையில இருந்த. அன்னைக்கு என்ன நடந்ததுனே தெரியல உனக்கு. ஏன்னா அவள பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அவ வாழ்க்கையையும் கெடுத்துட்ட. ஒரு கட்டத்துல நீனும் போன பிறகு ஒரே மாசத்துல அவளும் முழுகாம போயிட்டா. இதுக்கப்புறம் எப்படிடா அந்த பொண்ண நான் வீட்டை விட்டு துரத்த முடியும்? அவ வயித்துல இருக்கிறது நம்மளோட வாரிசு. அப்படி இருக்கிறப்ப அவ வாழ்க்கையையும் கெடுத்திருக்க கூடாதா இல்லையா? நீ போனாலும் பரவாயில்லேன்னு அவ இந்த வீட்டில இருந்து அவ வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கா. மத்தபடி எங்களோட மானம் மரியாதை எதையுமே வாங்காம தன்னோட கௌரவம், தன்னோட குடும்பத்தோட கௌரவம்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கைய இந்த வீட்டிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துல இதெல்லாம் நடக்க சான்ஸே இல்லப்பா, நீங்க பொய் சொல்லி என் தலையில கட்டணும்னு முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே பாத்தீங்கன்னா, உன்னோட தலையில கட்டணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. இவ கஷ்டப்படுறா, இந்த வீட்டுக்கு கௌரவம், மானம், மரியாதையெல்லாம் போகுது. மத்தபடி தன்னோட அண்ணன் அண்ணிய ஏமாத்திட்டான். வேற வழி இல்லாம உன்னோட தம்பிதான் அவள மறுபடியும் திருமணம் பண்ணிக்கிட்டான். நம்மளோட வீட்டுக்கு ஒரே தூணா இருக்கிற நம்ம அண்ணிக்கும் இந்த நிலைமையா? ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுறாங்க. வேற வழி இல்லாம நம்ம இவன் தான் திருமணமும் பண்ணிக்கிட்டான். ஏன்னா நீ போன ஒரு வருஷத்துல குழந்தையும் பொறந்துருச்சு. இந்த குழந்தை யாரோடதா இருக்கும்? அவன் திருமணம் பண்ண அன்னைக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு ஊர்ல பலவிதமான பேச்சுகள் எல்லாம் பேசப்பட்டாங்க. ஒரு கட்டத்துல நம்ம லாவண்யா என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுல ரொம்பவே அமைதியான முறையில தான் இருந்தாங்க. யாருட்டையும் எதையும் எதிர்த்து பேசாம இப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்த நம்ம லாவண்யாவுக்கு உன்னுடைய தம்பி பாத்தீங்கன்னா அவன்தான் அவங்கதான் பார்த்து திருமணம் கல்யாணமும் பண்ணிக்கிட்டார். ஒரு கட்டத்துல அவன் கல்யாணம் பண்ணலேனா நம்மளுடைய வீட்டு கௌரவம், மானம், மரியாதை எல்லாமே போயிருக்குண்டா. இந்த குழந்தையும் கூட உன்னுடைய குழந்தைதான். அவன்தான் பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல நீனும் வீட்டுக்கு ஒருவேளை இங்க இருக்க நினைச்சட்டினா என்ன பண்றது? அப்போதைக்கு நான் இந்த வீட்டை விட்டு என்னுடைய மனைவி குழந்தையோட நான் வெளில போயிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ நீ வந்தது கூட அவனுக்கு தெரியாது. நீ இனிமேல் இங்கத்தான் இருப்ப அப்படின்னு தெரிஞ்சா கூட அவ இனிமேல் இங்கு இருக்க மாட்டான். தன்னுடைய மனைவி பிள்ளைன்னு சொல்லிட்டு அவங்கள அழைச்சுக்கிட்டு வேற இடத்துக்கு போயிரணும்னு சொல்லிட்டு இருந்தான். இனிமேல் அதையும் ரெடி பண்ணிருப்பான்பா. இதுக்கப்புறம் அந்த குழந்தைய நாங்க பார்க்கவும் முடியாது. ஒரு கட்டத்துல இந்த வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்பதான் அதுக்கப்புறம் நம்ம லாவண்யாவும் இந்த குடும்பத்துல ஒரு தூணா இருந்து மான மரியாதையும் காப்பாத்தி கொடுத்துட்டா. நீனு உன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு போன, நீனே உன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துல ரவி தனி மரமா நிக்க ஆரம்பிச்சிட்டார். தன்னுடைய சந்தோஷம், தன்னுடைய வாழ்க்கை நம்மளுடைய இஷ்டம் போல இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு போன ரவிக்கு ஒரு கட்டத்துல எல்லாமே அவதூறு, ஏமாற்றம் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இப்பதான் அவரு தன்னுடைய கஷ்ட நஷ்டங்கள், தாம் பண்ண துரோகம் எல்லாத்தையும் நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை மாறுமா என்னன்னு பாக்கலாம். ஏன்னா இந்த வாழ்க்கைய ஏமாத்திட்டு போனதுனால ஒரு பொண்ணுடைய பாவம் சும்மா வெட்டுறாது இல்லையா? அப்படி இருக்கிறப்ப தன்னுடைய அம்மா ரவிக்காக வேற ஒரு பொண்ண பார்க்கவும் முடிவு பண்றாங்க. வாழ்க்கை இப்படியே போயிட்டாலும் பரவாயில்ல, ரவிக்கு வேற ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கும். இப்பயாச்சும் நாங்க சொல்ற பொண்ண திருமணம் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் ரவிக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க.
இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.